ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். என்னாச்சு? ஸ்கிப் பண்ணணுமா? இப்போ பண்றதுக்கு முன்னாடி கொஸ்டினை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணுங்க, சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? விச் ஆஃப் த ஃபாலோயிங் sums up the central idea of the passage? போட. ரைட், வெரி குட். அடுத்தது, which of the following sums up the primary purpose of the author in the right third passage? அப்ப third paragraph மட்டும் படிச்சா போதும். ஆனா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்கள்ட்ட, முதல்ல இருந்து வாசிக்கிறது நல்லது. ஃபர்ஸ்ட் செகண்ட் முடிச்சுட்டு தேர்டுக்கு வந்திருக்கும். ஓகே, finished. Next, it can be understood from the context of the passage that the author uses the example of camouflage used by chameleons to highlight which of the following points. டைரக்டா போடலாமா போடக்கூடாதா? எதை தேடணும்? கெமிலியான் கேமோஃப்ளேஜ் தேடணும். ரைட், ட்ரை பண்ண போறோம் இந்த கொஸ்டின். அடுத்தது, author says that the definition of workplace deceit can be fuzzy. He means which of the following? இந்த லைனுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிருக்காங்க. இதுவும் தேடி போடலாம். அடுத்ததுக்கு போயிருதா? 4 கொஸ்டின் இருந்துச்சா? 4 கொஸ்டினுமே இவ்வளவு முட்டை வச்சாங்களா? இது பெஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம டெஸ்ட்ல போடும்போது நம்ம என்ன பண்ணுவோங்க? அதுக்கு டெஸ்ட்ல போடும்போது இது என்ன பண்ணுவோம்? 4 கொஸ்டின் இருக்குங்க, என்ன பண்ணுவோம்? நானே ஸ்கிப் பண்ணிடுவோமா? அந்த 2 ட்ரை பண்ணலாங்க. நானே ஸ்கிப் பண்ண வேண்டாம், அந்த 2 ட்ரை பண்ணலாம். அந்த 2 போட முடிஞ்சிச்சு அப்படின்னா போடணும். சரி, நாம ஒரு தடவை ரீட் பண்ணிடுவோம். கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போவோம், ஆனா புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நீங்க வாசிச்சாச்சு. சரி, இன் ஜெனரல் deception in the workplace is viewed negative. வேலை பார்க்குற இடத்துல நீங்க ஏமாத்துனீங்கன்னா அதை எப்படி பார்ப்பாங்க? நெகட்டிவா பார்ப்பாங்க. டேஷ் இருக்கா? டேஷுக்கு என்ன அர்த்தம்? எப்படி நெகட்டிவா, என்ன நெகட்டிவா பார்ப்பாங்கன்னா, if someone has to resort to 2 plus v word, சரியா? resort to என்ன அர்த்தம்? turn to, super, turn to lying. They are probably not very good at their job. இப்போ வேலையில போயிட்டு சொன்னாங்கன்னா ஒருவேளை அவங்க அந்த வேலையில நல்லா இல்ல, ப்ராப்பரா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரைட், அடுத்தது, and deceit can be toxic to a culture of trust and teamwork. ட்ரஸ்ட் அண்ட் டீம் ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு கல்ச்சருக்கு ஏமாத்துறதுங்கிறது ஒரு டாக்ஸிக்கா இருக்கலாம். ரைட், இவ்வளவு தடவை பேசிட்டாங்க, அடுத்தது மாத்த போறாங்க. சரியா? இன் ஜெனரல் தான் பேசியிருக்கோம். பட் அக்கார்டிங் டு ரிசர்ச் பை there is an exception for jobs that எதை ரெஃபர் பண்ணுது? jobs that are perceived as being high in selling orientation rather than customer orientation. rather than எதையும் சேர்க்குது? செல்லிங் ஓரியன்டேஷனையும் கஸ்டமர் ஓரியன்டேஷன். அப்போ சில ஜாப்ஸுக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. ஜென்ரலா ஜாப்ல போய் சொன்னா பிரச்சனை, டாக்ஸிக் எல்லாம் ஓகே. சில ஜாபுக்கு எக்ஸப்ஷன் இருக்குது. எப்படிப்பட்ட ஜாப்ஸ்னா, செல்லிங் ஓரியன்டேஷன்ல ஹையா இருக்கிற ஜாப்ஸ் எதற்கு பதிலா? கஸ்டமர் ஓரியன்டேஷனுக்கு பதிலா. சரியா? சோ இந்த ரெண்டும் நமக்கு என்னன்னு நமக்கு தெரியாது, பின்னாடி சொல்றாங்களான்னு பார்ப்போம். இந்த ஸ்டடி ஆஃப் மார்க்கெட்டிங் கஸ்டமர் ஓரியன்டேஷன் இஸ் ஆல் அபவுட் சாட்டிஸ்ஃபையிங். ரைட், நம்ம ஹை எதுல இருந்தோங்க? செல்லிங் ஓரியன்டேஷன். கஸ்டமர் ஓரியன்டேஷன் யாருடைய இதை ஃபுல்ஃபில் பண்ணணும்? கஸ்டமர் நீட்ஸ். while selling orientation relates to meeting a seller's own objectives. செல்லிங் ஓரியன்டேஷன்னா நான் விற்கிறேன்னா என்னுடைய அப்ஜெக்டிவ்ஸை ஃபுல்ஃபில் பண்றது. கஸ்டமர் ஓரியன்டேஷன் யாருக்கு ஃபுல்ஃபில் பண்றது? கஸ்டமரோட. ரைட், certain profession like sales and investment banking are stereotyped as being selling orientation heavy. ரைட், இருங்க. இப்போ என்ன அர்த்தங்க? சேல்ஸ் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் சரி, இவங்க கஸ்டமருடைய நீட்ஸை பார்க்க மாட்டாங்க. இவங்களுக்கு மேட்டர் என்னதுதான்? என்னுடைய அப்ஜெக்டிவ். சேல்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு
அவங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருப்பாங்க, அந்த டார்கெட் அவங்க மீட் பண்ணணும், அவ்வளவுதான். அதான் மேட்ரு. சேல்ஸ் எடுக்கிறவங்க வந்து கஸ்டமரை பத்தி கேர் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கேர் பண்ணிக்க மாட்டான்னு சொல்றான். ஆனா இங்க என்ன பண்றாங்க, ரைட், மாத்தி பேச போறாங்க. இன் பிராக்டிஸ் அஃப்கோர்ஸ் சேல்ஸ் பீப்புள் கேன் பி டீப்லி, சேல்ஸ் பீப்புள் கேரிங்கா இருக்கலாம், அண்ட் கேர் ஒர்க்கர்ஸ் கேன் பி செல்ஃப் இன்ட்ரெஸ்டட். ரைட், இது வரைக்கும் நம்மளுக்கு புரியுது. கேர் ஒர்க்கர்ஸ் கேன் பி செல்ஃப் இன்ட்ரெஸ்டட்னா என்ன அர்த்தங்க? இன்ஃபரன்ஸ் வாஸ்டா, இன்ஃபரன்ஸ் என்னது? இவங்க யாரு? முன்னாடி பேசுறது வந்துட்டு செல்லிங் ஓரியன்டேஷன்லங்க. கேர் ஒர்க்கர்ஸ்னா யாரு? நர்சஸ். சரியா? சர்வீஸ் செக்டர்ல இருக்கிறவங்க மெயினா. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம், நர்சஸ், டீச்சர்ஸ்லாம் வருவாங்க. ரைட். கேர் ஒர்க்கர்ஸ் கேன் பி செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். இவங்க யாரு? கஸ்டமர் ஓரியன்டேஷனா இருக்கிறவங்க. இவங்க யாரை பேஸ் பண்ணி இருக்கணும்? கஸ்டமரை பேஸ் பண்ணி இருக்கணும். ஆனா இவங்களும் எப்படி இருக்கலாம்? செல்ஃப் இன்ட்ரெஸ்டடா இருக்கலாம். இந்த இருக்கு சேல்ஸ் பர்சன், இவன் எப்படி இருக்கணும்? கஸ்டமர் ஓரியன்டடா இருக்க, இவன் தன்னை பேஸ் பண்ணி இருக்கணும். ஆனா சேல்ஸ் பீப்புளும் எப்படி இருக்கலாம்? கேரிங்கா இருக்கலாம். ஒரு பிராக்டிஸ்ல இப்படி இருக்கலாம்ங்காங்க. சேல்ஸ் பீப்புள் கேரிங்கா இருக்கலாம், கேர் ஒர்க்கர்ஸ் செல்ஃப் இன்ட்ரெஸ்டடா இருக்கலாம். இது ஜெனரலா பேசுறது ஒரு ஸ்டீரியோ டைப். அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஸ்டீரியோ டைப்னா என்னது? இந்த குரூப் ஆஃப் மக்கள் இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற ஸ்டீரியோ டைப். அப்ப இந்த ஸ்டீரியோ டைப்ல இருந்து இந்த பிராக்கெட்ல போட்டிருக்க பாயிண்ட் இருக்குல்ல, என்ன சொல்றாங்கன்னா இந்த ஸ்டீரியோ டைப்ல இருந்து இவங்க மாறி இருக்கலாம்னு சொல்றாங்க. புரியுதா? சரி, அடுத்தது லையிங் இஸ் நேச்சுரல் டு சம் எக்ஸ்டென்ட். ரைட், லையிங் வந்துட்டு நேச்சுரல் ஒரு லிமிட் வரைக்கும் அப்படிங்கிறாங்க. திடீர்னு ட்ராக் மாறுறாங்க, நல்லா போயிட்டு இருந்தாங்க, ஃப்ளோல சொல்லிட்டே இருந்தாங்க, டக்குன்னு மாத்துறாங்க. லையிங் இஸ் நேச்சுரல் டு சம் எக்ஸ்டென்ட். ஒரு லிமிட் வரைக்கும் பொய் சொல்றதுங்கிறது நேச்சுரல் தாங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருக்க சென்டென்ஸ்க்கும் இதுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா? இருக்குதாங்க? இல்லாத லிங்கே இருக்குன்னு, இருக்கிற லிங்கே இல்லைன்னு. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையாங்க? இது வந்துட்டு ஜென்ரலா நெகட்டிவ்னு சொல்லிட்டு பட்டு போட்டு மாத்தி பேசுறாங்க. செல்லிங் ஓரியன்டேஷன், கஸ்டமர் ஓரியன்டேஷன், இதை எக்ஸாம்பிளா சொல்றாங்க. இதுக்கும் முன்னாடி இருக்கிறது சம்பந்தமே இல்லைங்க. லையிங் நேச்சுரல் டு சம் எக்ஸ்டென்ட். நேச்சுரல் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஏன் நேச்சுரல், எப்படி நேச்சுரல்? அதான் அடுத்தது. நேச்சர் இஸ் அவாஷ் வித்னா ஃபில்டு வித் டிசீட். நேச்சர்ல ஏகப்பட்ட இடங்கள்ல டிசீட் இருக்குது. பிலாசபர் எழுதுறாரு அவருடைய புக்ஸ்ல. இதெல்லாம் எனக்கு வேண்டாம். அடுத்தது வைரஸஸ் ட்ரிக் த. இதுக்கும் முன்னாடி சென்டென்ஸ்க்கு லிங்க் இருக்காங்க. இதுக்கும் முன்னாடி சென்டென்ஸ்க்கும் லிங்க் இருக்கா? நேச்சர் இஸ் ஃபில்டு வித் டிசீட் சொல்றாரா? இதுக்கும் இந்த சென்டென்ஸ்க்கும் லிங்க் இருக்கா? என்ன லிங்க் இருக்கு சொல்றதுக்கு? இது என்ன பண்றாரு? எக்ஸாம்பிள் சொல்றாரு. வைரஸஸ் ட்ரிக் த இம்யூன் சிஸ்டம்ஸ் ஆஃப் தேர் ஹோஸ்ட். வைரஸ் என்ன பண்ணிருந்தா உங்க இம்யூன் சிஸ்டம்ல போயிட்டு, நான் வந்துட்டு ஃபாரின் பாடி கிடையாது, அதாவது உங்க இம்யூன் சிஸ்டம்னா என்னதுன்னா ஒயிட் பிளட் செல். இந்த ஒயிட் பிளட் செல் என்ன பண்ணும் அப்படின்னா, வேற ஏதாவது நம்ம உடம்ப தவிர வேற எந்த பொருள் இருந்தாலும் அட்டாக் பண்ணும். இந்த வைரஸ் போயிட்டு இந்த இம்யூன் சிஸ்டத்துல போயிட்டு என்ன சொல்லிடும்னா, நான் வந்துட்டு யாரு கிடையாது, வேற ஆள் கிடையாது, நான் வந்து இந்த உடம்புல இருக்கிற ஒருத்தன் தான் ட்ரிக் பண்ணிடும். அப்ப இந்த இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணாது? வைரஸ அட்டாக் பண்ணாது. ரைட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது, while chameleons use camouflage to deceive predators, right, and humans are no exception in the workplace. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹியூமன்ஸ் வந்துட்டு எக்ஸெப்ஷன் கிடையாது. இந்த ரோலை யாரையோ மாத்தி போற வச்சுங்கள. சரி, முடிஞ்சோடனே அங்கிட்டு உட்காந்து, அங்கிட்டு ஸ்பேஸ் இருக்கும், அங்க உட்காந்துருக்கு. ஹியூமன்ஸ் வந்து எக்ஸெப்ஷன் கிடையாதுங்க. ரைட், அப்ப ஹியூமன்ஸும் என்ன பண்ணுவாங்க? ஹியூமன்ஸ் ஏமாத்துவாங்களா, ஏமாத்த மாட்டாங்கன்றாங்களா? ஏமாத்துவாங்க. ரைட், அடுத்த லைன். ஹியூமன்ஸும் ஏமாத்துவாங்க. எப்படி ஏமாத்துவாங்க? ஹைரிங் மேனேஜர்ஸ் acknowledge that nearly all job applicants
exaggerate their qualifications. எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னா அவருடைய குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, இவனுக்கு எக்ஸல்ல ஓபன் பண்ண மட்டும் தான் தெரியும், என்ன போட்டுருவா, அட்வான்ஸ்ட் எக்ஸல் சர்டிபிகேட் கோர்ஸ் இன் அட்வான்ஸ்ட் எக்ஸல்னு போட்டுருவாப்ல. சரியா, எக்ஸல்ல வெறும் 2 ஃபார்முலா தான் தெரிஞ்சிருக்கும். அப்ப எக்ஸாஜரேட் பண்ணுவாங்கன்றது இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இவங்களும் போய் சொல்லுவாங்க. ஸோ இந்த லைனுக்கு இப்ப நான் ஆன்சர் ட்ரை பண்ண போறோம். கேமோஃபிளேஜ் வச்சு ஒரு கொஸ்டின் இருந்துச்சா? சரி, கதை மேல இருந்து கீழே வரைக்கும் கரெக்டா ஃபாலோ ஆகுதா? பேசிக்கா ஒரு விஷயம் தான் திருப்பி திருப்பி சொல்றாங்க, என்னது? தேர்ட் பேராகிராஃப். என்ன இது? கொஸ்டின் என்னது அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணி எந்த பாயிண்ட ஹைலைட் பண்ற, இந்த எக்ஸாம்பிளை சொல்லி எந்த பாயிண்ட ஹைலைட் பண்ற? Deception is a part of many other species in nature, which means it is not a human construct. மனுஷ உருவாக்குனது கிடையாது. டிசெப்ஷன்ங்கிறது நேச்சர்ல இருக்கிற டிசெப்ஷன்ங்கிறது ஒரு பகுதி. எதுக்கு பகுதி? மற்ற ஸ்பீஷீஸ் உடைய ஒரு பகுதியா இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷன் இதை என்ன பண்ணல, ஹியூமன் கன்ஸ்ட்ரக்ட்னா மனுஷன் இதை உருவாக்கலைங்க. ஏன்னா மனுஷன் உருவாக்குனா மனுஷனுக்கு மட்டும் தான் இருந்திருக்கும். இது யாருக்கு இருக்குது? எல்லா அனிமல்ஸுக்கும் இருக்குது. புரியுதா? சரி, ஆன்சரா வர வாய்ப்பு இருக்கா இல்லையா? ரைட், அடுத்தது. ஹியூமன்ஸ் ஆர் hardwired to be deceitful and cannot survive without. இந்த பாயிண்ட் வர வாய்ப்பு இருக்கா? ரைட், சூப்பர். அடுத்தது, deception is natural, so humans should not feel guilty about being deceitful. வருமா வராதா? ஃபர்ஸ்ட் ஏரியா இருந்துச்சு, கரெக்டா? இதுல இருந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு போறாங்க பாருங்க, ஹியூமன்ஸ் வந்து கில்ட்டி ஆகக்கூடாது. இந்த பாயிண்ட் இருந்துச்சா? ரைட், கொஸ்டின் மார்க் போட்டே வைப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டிசெப்ஷன் வந்துட்டு நேச்சர்ல நிறைய இருக்கு. சரி, பாருங்க, ஏ அண்ட் டி ஒரே மாதிரி பாயிண்டா இருக்கா? ரைட். ஸோ ஒன்னு ஆன்சரா இருக்கும், இன்னொன்னு ஆன்சருக்கு பக்கத்துல இருக்கிற ஆன்சரா இருக்கும். கொஸ்டின் என்னது? சரி, கேமோஃபிளேஜ்ங்கிற எக்ஸாம்பிள் எதுக்கு இவர் யூஸ் பண்ற, எதுக்கு யூஸ் பண்றாரு? எதுக்கு யூஸ் பண்றாருங்க? ஹியூமன்ஸ் இதை உருவாக்கலன்னு காமிக்கிறதுக்கு யூஸ் பண்றாரா, இல்ல டிசெப்ஷன் நேச்சர்ல நிறைய இருக்கு அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்றா? ரைட், சூப்பர். இந்த பாயிண்ட் தான் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, கரெக்டா? வேற மாதிரி இருந்துச்சு. நேச்சர் இஸ் அவாஷ் வித் இருந்துச்சா? அவாஷ் வித்னா என்ன அர்த்தம்? ராம்பன்ட்னா என்ன அர்த்தம்? நிறைய இருக்குன்னு அர்த்தம். ஆன்சர் என்னதுதான்? ஆன்சர் என்னது? ஏதானங்க ஆன்சரு? ரைட், ஆன்சருக்கு பக்கத்துல இருக்க ஆன்சர் எது? டி. நாலு கொஸ்டின் இருந்தாலும் பேசேஜ் நல்லா இருந்துச்சு. சரி, அடுத்தது. சரி, டிசெப்ஷன் இஸ் அப்சல்யூட்லி நெசசரி இன் சர்டன் ஜாப்ஸ். முன்னாடி இருக்குது ஃப்ளோ ஆகுதா? ஃப்ளோ ஆகுதா? ஹியூமன்ஸ் எங்கெல்லாம் ஏமாத்துவாங்கன்னு தான் பேசிட்டு இருந்தோங்க. ஹையரிங் மேனேஜர்ஸ் பேசினாங்க. அடுத்தது சில வேலையில கண்டிப்பா தேவை. ரைட், ஓகே. யார்? அண்டர் கவர் டிடெக்டிவ்ஸ் கேன் அட்டெஸ்ட் டு திஸ். இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அட்டெஸ்ட் பண்றதுன்னா என்ன பண்றதுங்க? அட்டெஸ்ட் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? கையெழுத்து போடுறதுன்னு. அட்டெஸ்ட் பண்றது என்னது? ப்ரூஃப். சரி, அட்டஸ்டேஷன் ஏன் வாங்கணும் அப்படின்னா, உங்களுடைய நீங்க சொல்லி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே உண்மைன்றதுக்காக தான் அட்டஸ்டேஷன் வாங்கணும். சரியா? ஸோ வேலைகள்ல கண்டிப்பா தேவைங்கிறாங்கல்ல. யார் எக்ஸாம்பிள சொல்றாங்க? அண்டர் கவர் டிடெக்டிவ்ஸ் தான் இதுக்கு ப்ரூஃப் கொடுக்கலாம். அவங்கள்ட்ட போய் கேளுங்க, ஏமாத்தணுமாங்க வேலையிலன்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? கண்டிப்பா வேணும், கண்டிப்பா ஏமாத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, அண்ட் டிப்ளமசி. டிப்ளமசி இஸ் சினானிமஸ் வித் லை. டிப்ளமசின்னு என்னதுங்க? ஏமாத்துறதா? என்னது? தந்திரமா இருக்குதா டிப்ளமசின்னாவா? டிப்ளமசின்னு என்னதுங்க? பேச்சுவார்த்தை நடத்துறது.
டிப்ளமசி synonymous with lying to some people. என்ன அர்த்தம்? டிப்ளமசினா எப்படி பேசுறது? ப்ரொஃபஷனலா பேசுறது. கரெக்டாங்க? ப்ரொஃபஷனலா பேசுறது. ஆபீஸ்ல திடீர்னு கேக்குறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் சோகமா இருக்கீங்க கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இருக்கிற கதை எல்லாத்தையும் சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? இல்ல காலையில சாப்பிடல, தலை லைட்டா வலிக்குது, வயிறு வலிக்குது, என்கிட்ட சொல்லுவீங்கல்ல. என்கிட்ட கதை சொல்லி சூப்பரான பாயிண்ட். எனக்கு வரும்ல லீவ் லெட்டரு, எல்லாம் வாரத்துல டெய்லி ஒவ்வொருத்தனுக்கும் 10 பேருக்கு என்ன வந்துருது? காய்ச்சல் வந்துருது. காய்ச்சல், தலைவலி, இதுதான் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை ரெண்டையும் பிடிச்சி வெளியே தூக்கி போடணும் கிளாஸ்ல. இதுதான் டிப்ளமசி சினானிமஸ் வித் டிப்ளமசியும் லையும் என்னதுதான்? ஒண்ணுதான். சரியா? அப்போ டிப்ளமசினா என்னதுன்னா ஒரு ப்ரொஃபஷனலா மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். அதுவும் பொய் தான். ரைட். டிசப்ஷன் கேன் ஈவன் பி ஸ்ட்ராட்டஜிக். வேணுமே ஸ்ட்ராட்டஜிக்கா டிசப்ஷன் பண்ணலாம். அக்ராஸ் அ கம்பெனி சச் as when a call center instructs, கால் சென்டர் வந்துட்டு எம்ப்ளாயீஸ்ட இன்ஸ்ட்ரக்ட் பண்றது. சச் as எக்ஸாம்பிள், நடிங்க. எதுக்கு நடிங்க? தட் தே ஆர் லொகேட்டட் இன் வித்தியாசமான நாட்டுல இருக்காங்க அப்படின்னு. எதுக்கு? டியூ டு கஸ்டமர் பயஸ். கஸ்டமருடைய பயஸுக்காக என்ன சொல்லுவாங்க? வேற நாட்டுல இருக்கிற மாதிரி சொல்லுங்க. சரியா? மும்பைல ஒரு முட்டுச்சந்தில போய் உட்காந்துட்டு என்ன சொல்லுவாங்க? அமெரிக்காவில இருந்து கால் பண்ணிக்கிறோம் அப்படின்னு உடனே நம்ம ஆளு விழுந்துருவார். ரைட்டா? சோ அதுதான் இது. கால் சென்டர் எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நடிப்பாங்க. சரியா? நடிப்பாங்க. ரீசெண்டா ஒரு பையனுக்கு இந்த காலேஜ் ஜாயின் பண்றதுக்காக கேட்டுட்டு இருந்தான். அப்போ அவன் சொன்னது என்னன்னா, ஒரு காலேஜ் வந்து போன் அடிச்சு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க. 5 சீட்டு தான் இருக்கு, இன்னைக்கே ஃபில் ஆயிரும், இன்னைக்கே ஃபீஸ அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாப்ல. அப்ப அந்த காலேஜ் பேர்லாம் தெரியாது, ஆனா நல்லா தெரியும் இது உருப்படாத காலேஜ். சரியா? ஏன்னா எந்த காலேஜ்காரனும் அவனா போன் அடிச்சு நம்பர் 1 அவனா போன் அடிச்சு கூப்பிட மாட்டான். 2வது 5 சீட்டு தான் இருக்கு, 10 சீட்டு தான் இருக்கு, இன்னைக்கு டொனேஷனை கெட்டுங்க, ஃபீஸை கெட்டுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. சரியா? இதெல்லாம் என்னது? இதுதான் ஒர்க் பிளேஸ் ரிசீட். ரைட். மோர் ஜெனரலி the definition of workplace deceit can be என்னதுங்க? என்னது? அன்கிளியர். சரியா? ஒர்க் பிளேஸ் டிசீட் என்னதுங்கிற டெபினிஷன் தெளிவா நமக்கு இல்ல. ரைட்டா? கஸ்டமர் சர்வீஸ் ரூல்ஸ் அண்ட் especially the kinds of emotional labor frequently carried out by women typically call for workers to mask their feelings. Right. நிப்பாட்டுங்க. ஜெனரல் பாயிண்ட், கஸ்டமர் சர்வீஸ் ரோல்ஸா இருக்கட்டும் அண்ட் எஸ்பெஷலி த கைண்ட்ஸ் ஆஃப் இமோஷனல் லேபரா இருக்கட்டும், இது அடிக்கடி யாரு நடத்துறாங்க? கேரிட் அவுட் பை விமன் நடத்துறாங்க. இது எதுக்கு கூப்பிடுது? டிபிக்கலி கால் ஃபார் ஒர்க்கர்ஸ் டு அவன் ஃபீலிங்ஸ் என்ன பண்ணிக்கணுமா? மறைச்சிக்கணுமா? ஃபீலிங்ஸை மறைச்சி கஸ்டமர் சர்வீஸ் ரோல்ஸ் பண்ணணுமா? ரைட். அடுத்த பாயிண்ட், ஃபர்ஸ்ட் இங்க ஒரு கேள்வி கேட்கறாங்க. இது ஒரு ரெட்டாரிக்கல் கொஸ்டின். கேள்வி கேட்டு ஒரு பாயிண்ட் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க. அவங்களுக்கு கூப்பிடுங்க, நீங்க தான் சொல்ல போறீங்க. சரியா? do you really want, do want யூங்கிறது சப்ஜெக்ட்ஸ். do you really want a flight attendant? முதல். அடுத்தது bartender. ரைட். பார்ல இருக்கிறவர். அடுத்தது psychiatrist to say that you should be worried by the turbulence என்னது? ரைட். ஃபிளைட்ல டர்புலன்ஸ்னா என்னது அப்படின்னா, ஃபிளைட் திடீர்னு இப்படி குதிக்கும். சரிங்களா? சடன் இப்படி குதிக்கும், அதுக்கு பேர் டர்புலன்ஸ். அடுத்தது செகண்ட் பாயிண்ட், தட் இதே டிஸ்பைஸ் பண்றாங்கன்னு என்ன அர்த்தம்? டிஸ்பைஸ் சொல்லி கொடுக்கலையானா? டிஸ்பைஸ் சொன்னா சொல்லலையாங்க. ரிவைஸ் பண்ணாதீங்க இனிமேல். ஓகே சார், ரிவைஸ் பண்ணாதீங்க, 1/2 மணி நேரம் வேஸ்ட். சரிங்களா? டிஸ்பைஸ்னா என்னது? டிஸ்பைஸ்னா என்னதுங்க? வெறுக்கிறதுங்க. டிஸ்பைஸ்னா ஒரு வார்த்தையே கிடையாதுங்க, ஈஸியான வார்த்தை. டிஸ்பைஸ்னா ஹேட் பண்றாங்க. அடுத்தது
ஆர் தட் தேர் ஃபீலிங். இதுக்காக ஞாபகம் இருக்கா மறந்துட்டா? apathetic என்னது? ஃபீலிங் இல்லாம இருக்குது. ஆர் தே ஃபீலிங் apathetic about treating you, ரைட்? மீனிங் சொல்லுங்கம்மா. மீனிங் சொல்லுங்க. இங்க இருந்து உங்களுக்கு இது உண்மையிலே வேணுமா? என்ன வேணுமா? ஃபிளைட் அட்டெண்டரோ, பார்டெண்டரோ, இல்ல சைக்காட்ரிஸ்டோ இதெல்லாம் சொல்லணுமா? ஃபர்ஸ்ட் யூ ஷுட் பி வரிட் பை த டர்புலன்ஸ். ஃபிளைட் அட்டெண்டன்ட் சொல்றாங்க. என்ன டர்புலன்ஸ் வந்து பிளேனே கீழே உள்ள போகுது அப்படின்னாலும் இந்த ஃபிளைட் அட்டெண்டன்ட் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது டெம்பரரி டர்புலன்ஸ், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அடுத்தது that they despise. இது யாருக்கு சொல்றாங்க? இதா இருக்குல்ல, பார்டெண்டருக்கு சொல்றாங்க. சரியா? பார்டெண்டர் வந்து உங்கள்கிட்ட வந்துட்டு எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கலடா அப்படி சொல்ல முடியுமா? அவரால் சொல்ல முடியாது. ரைட். மூணாவது சைக்காட்ரிஸ்ட். சைக்காட்ரிஸ்ட் உங்களுக்கு உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல எனக்கு அப்படி சொல்ல முடியுமா? அவரால் சொல்ல முடியாது. அப்ப இந்த மூணு விஷயங்களுமே அவங்களால பண்ண முடியாதுங்க. அவங்க ஆக்சுவல் ஃபீலிங்ஸ் அவங்களால சொல்ல. ஸோ மேல சொன்ன பாயிண்ட்டுக்கு இது இருக்குல்ல, இதுக்கு இது எக்ஸாம். சரியா? இதே மாதிரிதான் நம்ம வந்து கேட்பாங்க, படிக்கவே மாட்டான், ஊர் சுத்திட்டு இருப்பான், அழுதுட்டே வந்து கேட்பாப்புல. சில நேரம் என்ன கேட்பாரு, நான் பாஸ் ஆயிடுவேடா அப்படின்னு கேட்கும்போது பயவிட போய் தொலைன்ட்டு நான் என்ன சொல்லி ஆகணும்? பாஸ் ஆயிடுவேன் சரி அப்படின்னு சொல்லி ஆகும். இல்ல இப்ப என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவன் என்னைக்கு நம்மகிட்ட இப்படி சொன்னா, ஐயோ நம்மள்ட்ட இப்படிதான் சொன்னானா அப்படின்னு யோசிப்பாங்க. certain jobs require a performance of affable. படிச்சுக்கோமா? affableனா எப்படி இருக்குது? ஃப்ரெண்ட்லியா இருக்குது. or care. thatங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது? that எதை ரெஃபர் பண்ணுதுங்க? கேர் மட்டுமா? affability or care. ஆர் வந்துருச்சுன்னா ரெண்டாவது இருக்கிறதா சப்ஜெக்ட். ஸோ சிங்குலர் போட்டிருக்காங்க. affability or care is inherently அப்படின்னு அர்த்தம். உள்ளுக்குள்ளேயே பார்ட்லி ஆர்டிபிஷியல் தான், அது ஒரிஜினலா வரல. அண்ட் ஆர்டிபிஷியலா மட்டும் இல்ல, எப்படி இருக்கு? ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா எப்பவுமே ஃபீலிங்ஸை மாஸ்க் பண்ணோம்னாலே அது ஸ்ட்ரெஸ் தான் உருவாக்கும். ரைட்? as Levin says, people believe that individuals who can regulate their emotions are more competent than those who cannot. cannotல முடிக்க கூடாது. cannotக்கு முன்னாடி we வரும். cannot regulate their emotions. சரியா? people என்ன நம்புறாங்கன்னா, இண்டிவிஜுவல்ஸ் இமோஷன்ஸ் ரெகுலேட் பண்றாங்கன்னா அப்படிப்பட்டவங்க தான் எப்படி இருக்காங்க? காம்பிடென்டா இருக்காங்க. ரைட்? எமோஷனல் மிஸ்ரெப்ரசன்டேஷன் இஸ் ரேஷனல் மீனிங். மீனிங் சொல்லுங்க. எமோஷனல் மிஸ்ரெப்ரசன்டேஷன் இஸ் ரேஷனல் பிஹேவியர்னா அர்த்தம் என்னதுங்க? ரேஷனல் பிஹேவியர்னு என்ன அர்த்தம்? லாஜிக்கல் பிஹேவியர். ரைட்? நிதிஷ் ப்ரோங்க, எமோஷனல் மிஸ்ரெப்ரசன்டேஷன் இஸ் ரேஷனல் பிஹேவியர். மீனிங் சொல்லுங்க. எது ரேஷனல் பிஹேவியரா? எமோஷனல் மிஸ்ரெப்ரசன்டேஷன் என்னதுங்க? மாத்தி மாஸ்க் பண்ணி காமிக்கிறவங்கள எமோஷன்ஸ். அது வந்துட்டு எப்படிப்பட்ட பிஹேவியரா? லாஜிக்கல் பிஹேவியர் தான். அவன் ஃபீலிங்ஸை காமிக்காம இருக்கிறது, அவன் பொய் சொல்ற மாதிரி சில விஷயங்களை சொல்றது எல்லாமே ரேஷனல் லாஜிக்கல் பிஹேவியர். This may be especially true for social media influencers. கண்டிப்பா. சரியா? குப்பையான சாப்பாடு சாப்பிட்டுட்டு வாயை தொடர்ந்து என்ன சொல்லுவாங்க? ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்றதோ, ஒரு ஹோட்டல்ல போயிட்டு ரூம் கேவலமா இருந்திருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்றதோ என்னதுதான்? உண்மைதான். blur the lines. blur பண்றாங்கன்னு என்ன அர்த்தம்? என்ன பண்றாங்க? ரைட். என்ன பண்றாங்க? blur பண்றாங்கன்னா என்ன அர்த்தங்க?
ரைட், லைன் போட்டிருக்காங்கன்னா பிடிச்சிருக்காங்கங்க. லைன் போட்டாலே பிடிக்கிறாங்க. ஆனா இவங்க லைனை பிளர் பண்றாங்க அப்படின்னா, ரைட், blur the lines between ஒரிஜினல் எது, சேல்ஸ்மேன்ஷிப் எது. அடுத்தது Instagram stars who stage lavish surprise engagements, for instance. இது ஏதோ தப்பா இருக்கு. Though this can backfire when the illusion is shattered. இங்க ஏதோ தப்பா இருக்குங்க. இதா இருக்குல்ல, who யாரை ரெஃபர் பண்ணுது? இவங்க ஸ்டேஜ் பண்றாங்க லாவிஷான பணக்கார சர்ப்ரைஸ் என்கேஜ்மெண்ட்ஸ். ஸ்டேஜ் பண்றாங்கன்னா நடத்தி காமிக்கிறாங்க, அதாவது ஸ்டேஜ் நின்று ஒரு நடிச்சு காமிக்கிறாங்க. சர்ப்ரைஸா என்கேஜ் பண்றோம், சர்ப்ரைஸா நாங்க வந்து மீட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்படி நடிச்சு காமிக்கிறாங்கல்ல, இப்படி நடிச்சு காமிக்கிறது வந்துட்டு என்ன ஆயிரும்? பேக் ஃபயர் ஆயிரும். எப்போ? when the illusion is, இவன் நடிக்கிறான், இவன் லைக்ஸுக்காக வியூஸுக்காக இதை வந்து நடிச்சு பண்ணியிருக்கான், ஒரிஜினலா அது நடக்கலைன்னு தெரியும் போது ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆயிரும்? பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா அல்டிமேட்டா ஒருத்தனுக்கு என்ன வேணும் அப்படின்னா உண்மைதான் வேணும். சரி, இப்போ ட்ரை பண்ணலாமா? பெஸ்ட் சம்ஸ் சென்ட்ரல் ஐடியா ஆஃப் த பாசிவ். இது புரிஞ்சிருச்சுன்னா இதை விட்டுட்டு போய் உன் மனசு வந்திருக்காது, நல்லா இருந்திருக்கும். அடுத்தது, why dishonesty is better than honesty. வருமா? ஏன் வராது? டிஸ்ஆனஸ்டி தான் டிசெப்ஷனுங்க. இதை பத்தி பேசவே இல்லைன்றவாங்க. பெட்டர்னு சொல்லலையா? சரி, 5 பாயிண்ட்ல ஆன்சர் எதுன்னு கேட்க போற, சரியா? ஆன்சர் பேக்ல டிஷர்ட் சதீஷ்க்கு பின்னாடி. ஆன்சர் ப்ரோ, பாருங்க பாருங்க பின்னாடி ஆரிஸ்வரி. ஆன்சர் ஏயா சியா? ஆன்சர் என்ன போடலாம்? சரி, எல்லா இடத்துலயும் ஏமாத்துறத பத்தி பேசலங்க, சரியா? இது வந்து எல்லா இடத்துலயும் பேசுறாங்க, எல்லா இடத்துலயும் பேசுறாங்க. வேர்ல்டே டிசெப்ஷன் நோக்கி மூவ் பண்ணிட்டு இருக்குது, பக்கத்துல வர மாதிரி இருக்கு. இது வந்துட்டு ஒரு பகுதி, இது வந்து டோட்டல் பேசேஜ் கிடையாது, ஒரு பார்ட். ஆன்சர் என்னதுதான்? சி தான். தேர்ட் பேராகிராஃப். எது தேர்ட் பேராகிராஃப்? இது 1 2 எக்ஸாம்பிள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதுதானே? சரி, பேராகிராஃப்ல பேசிக்கா யார பத்தி பேசுறாங்க? யார் ஏமாத்துறத பத்தி பேசுறாங்க? மனுஷங்க ஏமாத்துறது தானங்க. ஒவ்வொரு வேலைகள்ல எப்படி ஏமாத்துறாங்க. ஏயா செகண்ட் ஆப்ஷன். சத்தியா சொல்லுங்க. சரி வாசிங்க ப்ரோ, நீங்க சொல்லுங்க. சதீஷ் பின்னாடி. நீதானா? கன்ஃபார்மா? பாருங்க இங்கிலீஷ் பக்கத்துல. தெரியலையா? ஏன் ஏன் தெரியல? தேர்ட் பேராகிராஃப் என்னன்னு பாத்தீங்க இல்லைங்க? பி இல்லைன்னு சி, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. பி.
முடிஞ்சுட்டா? ஆ சரி சரி சரி. ஆன்சரு நீங்க சொல்லுங்கம்மா. நந்தினி பக்கத்துல ஆன்சர் எது? பிஎஸ்சியா? இதுதான் ஆன்சர். ப்ரொஃபஷன் தானே சொன்னாங்க. எங்க எங்க நடக்குது டிஸ்கிரிப்ஷன் நீங்க பண்ணிதான் ஆகணும், அவசியம். அப்புறம் அதுக்கான காரணங்கள் என்னங்க? பாயிண்ட் என்னங்க? நம்ம ஆளுக்கு புரிய மாட்டேங்குதுங்க, பாயிண்டே புரிய மாட்டேங்குதுங்க. பாயிண்டே புரிய மாட்டேங்குது. பாயிண்ட் என்னதுங்க? மக்கள் ஏமாத்துனாங்கன்னா சில ஜாப்ஸ் பாசிபிள் இல்ல, இப்படியே பேசுனாங்க. மக்கள் ஏமாத்துனாங்க, மக்கள் பொய் சொன்னாங்கன்னா சில ஜாப்ஸ் பாசிபிள் இல்ல அப்படின்னா பேசுனாங்க. எப்படி பேசுனாங்க? மக்கள் உண்மையா இருக்காங்க அப்படின்னா சில ஜாப்ஸ் பாசிபிள் இல்ல. இது ஆன்சரா வர வாய்ப்பு இருக்கு. சரியா? இங்க என்ன இருக்குது அப்படின்னா டிஸ்ஆனஸ்ட் இருக்கு. சோ இது கண்டிப்பா ஆன்சர் வராது. சென்டென்ஸ் புரியலனா தான் ஆன்சரா நினைப்பீங்க. சி பார்க்கணுமா? ஜெனரல் பாயிண்ட். சரியா? இதுதான் ஸ்பெசிபிக்கா ப்ரொஃபஷன் சொல்றாங்க, ரீசன்ஸ் சொல்றாங்க. செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சரா வரும். இது என்னது? ஒர்க் பிளேஸ் டிசீட் கேன் பி ஃபஸி. இந்த क्वेश्चन நல்லா எனக்கு டைம் எடுத்துச்சு ஆக்சுவலா. ஃபஸினா என்ன அர்த்தம்? ரைட், செஞ்சுட்டாங்க நம்மள எல்லாத்தையும். நாட் கிளியர்னா என்னது? அன்கிளியர் கிடையாதா? ஒர்க் பிளேஸ் டிசீட்ஸ் அப்படிங்கிறது ஏன் அன்கிளியர்? எப்படி அன்கிளியர்? எது ஆன்சரா வராதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க டக்கு டக்குன்னு. எதுங்க வராது? திருப்பி அந்த இடத்துக்கு போய் பார்ப்போமா? வேண்டாமா? எது வராது? எந்தெந்த வேலைகள்ல டிசீட்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியும், தெளிவா சொன்னாங்க. சோ இது வராது. மீன்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங். ரைட். எது வராது? டி வராது. கஸ்டமர்ஸ ஏமாத்துறது தெரியுமா அப்படிங்கிறது அன்கிளியர்னு கிடையாது, இத பத்தி பேசவே இல்லை. அடுத்தது எம்ப்ளாயீஸுக்கு என்ன இம்பாக்ட் வரும், இத பத்தியும் நாம பேசல. ரைட். 3 ஆப்ஷன் போயிடுச்சு. ஏயா இல்ல பியா? இது என்னது? இட் இஸ் அன்கிளியர். எப்படி ஏமாத்தணும் அப்படின்னு ஒருத்தன் தெரியல. இந்த பாயிண்ட் இருந்துச்சாங்க? எப்படி ஏமாத்தணும் அந்த வேலையில என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு சொல்லிடுவாங்க. சோ இந்த பாயிண்ட்டும் இல்ல. என்னது தெளிவா இல்லைன்னா, எது எதுலாம் ஒர்க் பிளேஸ் டிசீட்னு வரும் அது ஜஸ்டிஃபைடா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு அன்கிளியர். எது எதெல்லாம் ஒர்க் வேலையில ஏமாத்துறதுங்க, இதெல்லாம் வேலையில ஏமாத்துறது அப்படின்னு எது எதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. இன்னொன்னு வெதர் இட் இஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாயமானதா? ஆன்சரு தானே ஆன்சர் போட்டாங்க. நைட் எல்லாம் உட்காந்து படிக்கிறவனா நம்ம கிளாஸுக்கு வரா பாத்துக்க. கிளாஸ் ஆரம்பிச்ச உடனே என்ன வந்துருது? தூக்கம் வந்துடுது. 8:15 திருப்பி ஆரம்பி. ஆக்சுவலி எத்தனை மணிக்கு?